சிபி தமிழரசி சீரியலில் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழை காணல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணியும் தேனும் வந்து எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒருத்தர் வந்து உங்கள் வாங்கம்மா நானும் பார்த்துட்ருக்கிறேன், நீங்கள் யாரை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். இப்போ ஜெயராணி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு என் பொண்ணை காணல் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அப்போ உடனே வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த பொண்ணை ஒரு 4-5 பேர் வந்து காரில் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஜெயராணி அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது தேனு வந்து சிபி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், இது கேட்டதுமே சிபி பதட்டம் அடைஞ்சிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற தேன் அப்படிங்கும்போது தேன் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஆமாம் அம்மா இந்த மாதிரிக்கு அக்காவை யாரோ 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், எப்படியாவது அக்காவை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கும்போது சிபி வந்து ஜானுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், ஜான் இது கேட்டதுமே அவங்க பதட்டமாக இருந்தாங்க. என்ன சிபி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஜானு இந்த மாதிரி நடந்து போச்சு, சரி நாங்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க சிபி செய்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல. அப்போ எங்கள் ஜான் இந்த விஷயத்தை பற்றி மீனா கிட்ட சொல்லவும், இப்போ மீனா வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், இவெல்லாம் எதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காளோ, ஆனால் எங்கே நான் சொல்கிறத யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா அப்படிங்கும் போது இப்போ கணேஷ் அமுதாங்க வராங்க. அப்போ கணேஷ் வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, அண்ணா இந்த மாதிரிக்கு தமிழை காணலையா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, தமிழை காணலையா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாண்ணா அவள் எங்கே நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பாளா என்ன, அண்ணா இங்கே நான் தானே பொல்லாதவளா இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஜானு வந்து நான் தமிழை காணலைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு கோபத்தோட ஜான் அங்கேருந்து கிளம்பி போகவும், இப்போ கணேஷ் வந்து அவங்க மீனா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனா உண்மையிலேயே அவள் காணாமல் போயிட்டாளா, இல்லைன்னா இவ வந்து ஏதாவது ஒரு திட்டம் போட்டு இவளே மறைஞ்சிக்கிட்டு இருந்து காணாமல் போயிட்டேன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காளா தெரியல அப்படிங்கும்போது, ஆமாண்ணா நீ சொல்கிறது கரெக்டு தான், இவ அந்த மாதிரி கூட பண்ணக்கூடிய ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது கணேஷ் வந்து குறிஞ்சிநாதனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்க சார் நல்லபடியாக வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களே போலுக்கு அப்படிங்கும்போது உடனே குறிஞ்சிநாதன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன கணேஷ் என்னுடைய பதவியிலேயே அந்த தமிழ் கையை வச்சா இப்போ பார்த்தியா அவளே நான் தூக்கிட்டேன், இன்னும் தானே இருக்குது என்னோட ஆட்டமே அப்படின்னு குறிஞ்சிநாதன் சொல்லி சிரிக்கவும் கணேஷ் சொல்கிறாங்க, எப்படியோ அந்த தமிழ் இந்த பக்கம் வராமல் இருந்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா தமிழில் ஒரு குடோனில் அடைச்சிட்டு வந்து அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இவளை என்னடா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, நம்ம தலைவர் இப்போதைக்கு இதை தானே சொல்லியிருக்கிறாரு, இன்னும் அடுத்ததாக ஒரு ஃபோன் பண்ணி சொல்வார், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஜானு வந்து சிபிட்ட சொல்கிறாங்க, சிபி இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தது ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க, எப்படியாவது தமிழை கண்டுபிடிச்சி ஆகணும்னு. அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க, ஜானு நீ கவலைப்படாது, எப்படி நம்ம தமிழை கண்டுபிடிச்சல் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், எனக்கு என்னமோ வந்து அந்த குறிஞ்சிநாதன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவனால் தான் தமிழுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானு நேராக குறிஞ்சிநாதனை பார்க்குறதுக்காக ஜானுவும் பிரகாசும் போகவும், அப்போ இங்கே செய்து வந்து தமிழ் அவங்க சிபி கிட்ட சொல்கிறாங்க, அதான் எனக்கு என்னமோ எங்கள் அப்பா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஏன்னா தமிழ் சிஸ்டரை காணலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பதட்டமாக இருக்கிறோம், ஆனால் எங்கள் அப்பா முகத்தில் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் அவர் ஹாப்பியாகவே இருக்கிறார் அப்படிங்கவும், உடனே சிபி சொல்கிறாங்க, இல்லை நீ இந்த மாதிரி தான் சந்தேகப்படாது அப்படிங்கும்போது அப்போ சிபியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் சிபி எனக்கும் வந்து செய்து சொல்கிறது கரெக்டுன்னு படுது, அவங்க அப்பா தான் ஏதாவது செஞ்சுருப்பார் அப்படிங்கும்போது, இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான் தமிழ் அவருக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த அளவுக்குலாம் அவள் போகக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சிபி வந்து கணேஷ் மேலே ஒரு நம்பிக்கையோடு அவங்க சொல்லிட்டு இருக்கவும், ஆனாலும் சேதுக்கு வந்து தன்னுடைய அப்பா இந்த மாதிரிக்கு செய்யக்கூடிய ஆள் தான், சொல்லப்போனால் இதுக்கு மேலேயே அவர் செய்வார், ஆனால் சிபியத்தை நம்ம சொல்கிறத நம்ப மாட்டுக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும், அடுத்தது குறிஞ்சிநாதனோட வீட்டுக்கு வந்து ஜானுவும் பிரகாசம் போகிறாங்க. இப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, உண்மையை சொல்லு நீ என் தமிழ் என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே குறிஞ்சிநாதன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன ஜெகதாம்பாள் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாமல் உன் வீட்டு வாரிசுன்னு சொல்லுவிய, உன் வீட்டு வாரிசை காணலைன்னா நீ என் வீட்டில் வந்து தேடிட்டு இருக்கிறிய, இதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு அப்படிங்கவும், இங்கே பாரு என்ன ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறேன்னு சொல்லி நினப்பா என்ன, ஒழுங்கு மரியாதையாக என் தமிழை எங்கே வச்சிருக்கிற உண்மை சொல் அப்படிங்கும்போது, இங்கே பாரு தமிழை காணலைன்னா நான் வந்து ஸ்டேஷனில் போய் நீ புகார் கொடு, இல்லைன்னா எங்கேயாவது போய் கண்டுபிடி, உன் வீட்டு ஆளுங்க எங்கேயும் காணாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு தமிழுக்கு இருக்கிற ஒரே எதிரி நீ தான், அவளுக்கு சரி எனக்கு சரி, தமிழுக்காக நான் இந்த மாதிரிக்கு நான் பேசுனதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதவியில் அடுத்தது தமிழ் தான் நீ இருக்க சொன்னா, இந்த விஷயத்தில் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இந்த மாதிரிக்கு தமிழுக்கு ஆபத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிற, உண்மையை சொல்லு அவளுக்கு என்ன நடந்துச்சுது, அவளை எங்கே வச்சிருக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்தில்
அவங்க வந்தாங்க அப்படிங்கும்போது குறிஞ்சனானன் வந்து என்ன ஜெகதாம்பாள் நான் சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற, இங்கே பாரு அவள் எங்கே போனாலும் எனக்கு என்ன தெரியும், அப்படி காணலைன்னா தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கறதுக்கு இல்லாமல் நீ என் வீட்டில் வந்து என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உங்ககிட்ட எல்லாம் இப்படிலாம் பேசினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அதிகாரிகள் எல்லாருமே வந்து குறிஞ்சநாதனோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ ஜான் வந்து சொல்கிறாங்க இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே குறிஞ்சநாதன் வந்து இங்கே பாரு ஜெகதாம்பா நீ வந்து அவனை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிற, இது நல்லதுக்குள்ள பார்த்துக்க அப்படிங்கும்போது இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா என் தமிழை விட்டுரு அப்படிங்கும்போது நான் தான் தமிழை எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படிங்கவும் இவன்கிட்ட இப்படிலாம் பேசலாம் சரிப்பட்ட வராது, இவனை இழுத்துட்டு போங்க அப்படிங்கவும் அடுத்தது குறிஞ்சநாதனை அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிபிக்கு என்ன பண்ணதுனே தெரியல, நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம திந்து தேடியாச்சுது, ஆனால் தமிழை இன்னும் எங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கும்போது இங்கே பார்த்தோம்னா ஜெயராணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தேனு வந்து சிபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்க மாமா அக்கா எங்கே இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது இல்லை எங்கே இருக்கான்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அம்மா வேற அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு தேனு அம்மாவை சமாதானப்படுத்து, கண்டிப்பாக நம்ம வந்து தமிழை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிபி வந்து ஜானுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னதாவது வந்து தகவல் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது இல்லை குறிஞ்சநாதன் எதுவுமே சொல்லலை, அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால் வந்து ஆளுக்கு எல்லாருமே வந்து தமிழை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த வித ஆதாரமோ எதுவுமே கிடைக்காதனால எல்லாருக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் சேதும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க, அவங்களும் சொல்கிறாங்க தமிழை எல்லா இடத்துலையும் தெரியாச்சுது, எங்கே இருக்கான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து சிபிக்கு அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் பாரு சிபி அந்த காரை வச்சு எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே வந்து சிபி வந்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அந்த காரோட நம்பர் வச்சு இப்போ வந்து அந்த கார் வந்து ஆந்திரா பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே ஒரு குடோன் பக்கத்தில் தான் நிற்கிற மாதிரிக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சிபி வந்து அப்படியே பதட்டமாடாங்க, என்ன சொல்லிட்டுன்னு கேட்கும்போது ஆமாம் அதனால் நாங்களும் அங்கே வந்துருந்தோம் நீயும் கிளம்பிடு அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி வந்து எங்கே தமிழ் இருந்தாலும் சரிதான் அவள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் அவளை நான் கண்டுபிடிச்சு நான் கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி பார்த்தோம்னா தமிழோட இருந்த அந்த நாட்கள் எல்லாம் நினச்சி பார்த்து அவங்க கண்கலங்குறாங்க, நம்ம உண்மையிலே வந்து தமிழை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சிபி வந்து ஜானுக்கிட்ட வராங்க. அப்போ ஜானவோ சிபி தமிழ் எங்கே இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமிழை அழைச்சிட்டு போனாங்களா அந்த காரை வச்சு கண்டுபிடிச்சாச்சு அவன் இந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ஜானு சொல்கிறாங்க நானும் உன் கூட வார அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை ஜானுமா நீ வர வேண்டாம் அப்படிங்கும்போது என்னால் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ கவலைப்படாதீங்க நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கிளம்பவும் இப்போ பிரகாஷ் வந்து நானும் வார அப்படிங்கிறாங்க, இல்லைப்பா வேண்டாம்ப்பா நீங்கள் இங்கே ஜானு கூட இருங்கப்பா, நான் வரும்போது நான் தமிழோட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட சிபி சேது அவங்க சிபியோட ஃப்ரெண்டு இவங்க 3 பேருமே வந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானு வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கோம். பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா கண்டிப்பாக நம்ம தமிழ் நம்மளுக்கு கிடச்சிருவோம்மா அப்படிங்கவும் என்னால் தானே தமிழுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும் என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் வந்து குறிஞ்சநாதனை இந்த மாதிரிக்கு நான் திட்டினதுனால தானே அவளுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் ஏற்படுத்திட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அம்மா நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்கம்மா தமிழ் உங்கள் மேலே உயிரே வச்சு அதே மாதிரிக்கு நீங்களும் தமிழ் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா, அதனால கண்டிப்பாக அவளுக்கு எதுவுமே நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா சிபி வந்து தேனுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் தேனு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க தான் நான் அதாவது அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது அக்காவை நீங்கள் வரும்போது அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நம்பிக்கையோடு இருத்தேன்னு கண்டிப்பாக நான் வரும்போது தமிழோட தான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஜெயராணி கிட்ட அவங்க தேனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அக்கா இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற தேனு எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு ஒரு இடத்துல இருக்கிற அப்படிங்கும்போது ஐயோ என் பொண்ணை கொண்டு அங்கே கொண்டா அடைச்சி வச்சிருக்கானுங்க எதுக்காக இப்படி பண்ணினானுங்களே தெரியல என் பொண்ணுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயராணி அழுதுட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபி வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து இவளை அந்த இடத்துல நம்ம அடைச்சி வச்சிருக்கிறோமே நம்ம தலைவரை வர தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் 6 மணிக்குள்ள அவரை வந்து வெளியே விடலைன்னா நம்ம இவ கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் இவளை அடைச்சி தானே வைக்க சொன்னார் நீ என்னன்னா கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நம்மளுக்கு அவர் தான் முக்கியம் அதனால வந்து இவ தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா 6 மணிக்குள்ள வந்து குறிஞ்சநாதன் வெளியே வரலன்னா தமிழோட கதையை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இங்க பார்க்கும்போது சிபி அவங்க அதிகாரி எல்லாருமே வந்து தமிழை எப்படியாவது காப்பாற்றி கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு பதட்டமான நிலைமையில பார்த்தோம்னா
அவங்க ஜானுவுக்கு ஒரு ஃபோன் வருது. அதில் வந்து அதாவது குறிஞ்சநாதனை விழலைன்னா இவளை உயிரோடையே வச்சிருக்க மாட்டோம், இவ கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவுக்கு மிரட்டலான ஒரு ஃபோன் வரவும் இது கிட்டதுமே ஜானு பதட்டப்படுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவளை காப்பாத்துறதுக்காக உன் பேரை சிபியும் வந்துட்டு இருக்கானா, அவனுக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட போகுது பாரு. 6 மணிக்குள்ள அவர் வெளியே வரலன்னா உன் வீட்டு வாரிசான 2 பேரோட கதையை முடிச்சு பார்சல் அனுப்பி விடுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானு இன்னும் பதட்டம் அடைகிறாங்க. அதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.